சிந்தனை என்பது அறிவார்ந்த திறனின் உச்சக்கட்டம் அல்ல, மாறாக அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட இயந்திரத்தனமான செயல்முறையாகும். இதுவே உண்மையான விழிப்புணர்வை மறைக்கிறது. எனவே, சிந்தனையை கடந்து செல்வது என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பது அல்ல, மாறாக வாழ்க்கையை ஆழமாக நேரடியாக அனுபவிப்பதற்கான ஒரு வாயிலாகும். சிந்தித்தல் என்பது ஒரு புத்திசாலித்தனமான செயல் போல தோன்றினாலும், அது பெரும்பாலும் நாம் வளரும் சூழலிலிருந்து பெறப்பட்ட நிரல்படுத்தப்பட்ட எண்ணங்களின் தொகுப்பாகும். நமது அறிவு என்பது தன்னிச்சையானது, உணர்வுகளை அடிப்படையாகக் கொண்டது. ஆனால் எண்ணம் என்பது மொழி, கலாச்சாரம், மதம், கல்வி ஆகியவற்றால் வடிவமைக்கப்பட்ட ஒரு குரல். இது தொடர்ந்து நம் உள்ளே ஒலித்துக் கொண்டிருக்கும். ஆனால் நாம் அதையே நம் சொந்த சிந்தனை என்று தவறாக நினைக்கிறோம். எண்ணங்கள் எப்போதும் கடந்த காலத்தை சேர்ந்தவை. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையில் கூட இந்த காலத்தின் தூண்டல்களை கொண்டுதான் உருவாக்கப்படுகின்றன. இதனால் சிந்தனைக்கு புத்துணர்ச்சியும் படைப்பாற்றலும் குறைவு. உண்மையான புரிதல் என்பது வாழ்க்கையைப் பற்றி சிந்திப்பதில் இருந்து வருவதல்ல, மாறாக தற்போதைய கணத்தில் முழுமையாக வாழ்வதில் இருந்து தானே வருகிறது. மிகவும் ஆச்சரியமான ஒரு கருத்து என்னவென்றால், நான் சிந்திக்கிறேன் என்று சொல்கிற அந்த நான் என்பதும் ஒரு எண்ணம்தான். எண்ணங்களுக்கு பின்னால் ஒரு நிலையான சிந்தனையாளர் இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் எண்ணங்கள் தாமாகவே உருவாகின்றன, மாறுகின்றன, மறைகின்றன. அவற்றை நாம் உருவாக்குவதில்லை. அவை வந்து போகும் மேகங்கள் போன்றவை. எண்ணங்களை கவனித்து பார்த்தால் அந்த சிந்தனையாளர் என்பது ஒரு போலி என்ற உண்மை தெரியவரும். இந்த பார்வை மிக முக்கியமானது. எண்ணங்களை கட்டுப்படுத்த முயல்வதை விட்டு அவற்றை கவனிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். மொழி என்பது ஒரு பொறி. அது தகவல் தொடர்புக்கு உதவினாலும் உண்மையை துண்டு துண்டாக்கி விடுகிறது. நான், அவன், நல்லது, கெட்டது என்று பிரிக்கிறது. ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு தொடர்ச்சியான ஒட்டுமொத்த அனுபவம். எந்த கருத்தும் யோசனையும் உண்மையின் முழு வடிவத்தை பிடிக்க முடியாது. சிந்தனையை கடப்பது என்பது கருத்துக்களை விட்டுவிட்டு நேரடியான அனுபவத்திற்குள் நுழைவதாகும். எண்ணங்களோடு சேர்ந்துவிடும் மற்றொரு பொருள் நேரம். மனம் என்பதும் நேற்றைய நினைவுகளிலோ அல்லது நாளைய கவலைகளிலோ ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஓட்டம்தான் கவலை, பயம், வருத்தம் ஆகியவற்றை உருவாக்குகிறது. சிந்தனை அடங்கும்போது இந்த மன நேரம் மறைகிறது. அப்போதுதான் இப்போது என்ற நித்திய தருணத்தில் வாழ முடிகிறது. ஆசை, முன்னேற்றம், போட்டி ஆகியவை எண்ணங்களின் வேலையே. இவை எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி இழுக்கும். சிந்தனை அடங்கும்போது ஆசையின் பிடியும் தளரும். அப்போது செயல்படுவது வேறு தன்மையுடையதாக இருக்கும். அது ஊக்கத்திலிருந்து வருவதில்லை, ஆனால் விழிப்புணர்விலிருந்து தோன்றும். அத்தகைய செயல் இயற்கையானது, படைப்பாற்றலானது, மகிழ்ச்சியானது. காதல், படைப்பு, கருணை ஆகியவை எண்ணம் அடங்கிய மௌனத்தில் மலர்கின்றன. எண்ணம் கணக்கு பார்க்கும். காதல் தன்னிச்சையானது. படைப்பும் திட்டமிட்டு செய்வது அல்ல, அது மௌனத்திலிருந்து துள்ளி வரும் ஒரு உத்வேகம். எனவே ஆன்மீகம் என்பது உலகத்தை வெறுப்பது அல்ல, மனதை கடந்து உலகத்தை முற்றிலும் புதிய முறையில் காண்பதே ஆகும். சிந்தனை ஒரு மாயை என்பதை புரிந்து கொள்வதே உண்மையான விடுதலையின் தொடக்கமாகும்.